ஸோ இப்போ பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் 7.23 using factor theorem prove that determinant of x plus 1 3 5 2 x plus 2 5 2 3 x plus 4 is equal to x minus 1 whole square into x plus 9. ஸோ இதை வந்து ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இதோட ப்ரூஃபில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ கொடுத்துருக்க சம்மில் எல்ஹெச்எஸ்ஸை வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 3 5 2 எக்ஸ் ப்ளஸ் 2 5 2 3 எக்ஸ் ப்ளஸ் 4. ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்கிற சம்மோட எல்ஹெச்எஸ், அதை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இதுக்கு நம்ம ரைட் சைடு இருக்க வேல்யூ எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இந்த எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறதுல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த வேல்யூவை தான் நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம். புட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு அப்ளை பண்ண போகிறோம். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவோட வேல்யூ நம்ம 1ன்னு அப்ளை பண்ணுறப்ப 1 + 1 என்னென்ன ஆயிரும் 2, ரிமைனிங் 3 5 அப்படியே வரும். இங்கே நான் 1ன்னு அப்ளை பண்ணுறப்ப 1 + 2 3. ஸோ 2 3 5 அண்டு 2 3 எகெயின் இங்கே 1ன்னு அப்ளை பண்ணுறப்ப என்னென்னு கிடைக்கும் 5. ஸோ இது வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவோட வேல்யூ. ஸோ இப்போ இந்த R1 R2 R3 3 வேல்யூமே ஈக்குவலாக இருக்கிறதுனால இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ இப்போ R1 R2 R3 3 ரோவும் ஐடென்டிக்கலாக இருக்கிறதுனால அதோட வேல்யூ 0. அப்போ நான் எடுத்துக்கிட்ட வேல்யூ வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 1ங்கிறத எப்போ ஃபேக்டராக எழுதுவோன்னா இந்த +1 லெஃப்ட் சைடில் வரப்போ, அப்போ எக்ஸ் மைனஸ் 1 ஈஸ் எ ஃபேக்டர் அப்படின்னு எழுதிடலாம். சரிங்க சார், இப்போ 3 ரோவும் ஐடென்டிக்கலாக இருக்கப்போ 0 வந்துச்சுன்னா இதை மட்டும் எழுதுனா போதுமா அப்படின்னா, இப்போ 3 ரோ ஐடென்டிக்கலாக இருக்கப்போ அதோட பவர் வந்து 2 ஸ்கொயர் போட்டுக்கணும். இல்லை 2 ரோ தான் ஐடென்டிக்கலாக இருக்குன்னா நீ இந்த ஸ்கொயர் போட தேவையில்ல. 3 ரோ இல்லைன்னா 3 காலம் ஐடென்டிக்கலாக இருக்கப்போ தான் நீ என்ன பண்ணணும், ஸ்கொயர் போடணும். 2 ரோவோ 2 காலமோ ஐடென்டிக்கலாக இருக்கப்போ நீ ஸ்கொயர் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ இதை எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயருக்கு உண்டான வேல்யூ முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு வந்து புட் ரெண்டாவது வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு -9. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரஃப் ஒர்க்கு தான். இதை வந்து இதையோ நீ மெயின் ஒர்க்காக எடுத்துக்க வேணாம். ஸோ புட் எக்ஸ் ஈக்குவல் டு -9. அப்படி -9 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு, இப்போ இங்கே -9 கொடுத்தோம்னா -9 + 1 வந்து -8 3 5. இங்கே -9 கொடுத்தோம்னா -7 வரும். அப்போ 2 -7 5. again 2 3 இங்கே -9 கொடுத்தோம்னா -5 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ C1ல் C1 + C2 + C3 C1 C2 C3 இது 3ஐயும் சேர்த்து ஆட் பண்ணி எழுதுகிறோம். அப்படி ஆட் பண்ணி எழுதுகிறப்ப 5 3 8 8 - 8 0. அதே மாதிரி 5 - 7 -2 -2 + 2 0 -3 + -5 + 3 -2 -2 + 2 0 ஆயிடும். ஸோ இப்போ 3 -7 3 தென் 5 5 -5. ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏதாவது ஒரு ரோவோ ஒரு காலமோ கம்ப்ளீட்டாக 0வாக இருந்துச்சுன்னா அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 0. ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த டிட்டர்மினன்ட்டும் 0 ஆகிடுச்சு. அப்போ நான் எடுத்துக்கிட்டது எக்ஸ் ஈக்குவல் டு -9. இது எப்போ ஃபேக்டர்னு சொல்லலாம், -9 லெஃப்ட் சைடில் வரப்போ என்னென்ன ஆயிரும், ஃபேக்டராக மாறும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 9 இஸ் எ ஃபேக்டர். எக்ஸ் ப்ளஸ் 9 இஸ் எ ஃபேக்டர். ஸோ கிவன் டேட்டாவை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஃபேக்டர்ஸ் இவ்வளோ தான். இதுக்கப்புறம் நம்மளால் வேறு ஃபேக்டர் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்போ அதை ரெண்டும் மல்டிப்ளை பண்ணுறப்போ தட் இஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 9 இஸ் அ ஃபேக்டர் அப்படின்னு எழுதிடும். அதாவது தனித்தனியாக வந்து இந்த டேர்மும் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயரும் எக்ஸ் ப்ளஸ் 9ம் ஃபேக்டர்னு சொல்லியாச்சு. அப்போ அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் அதுவும் என்னவாக இருக்குன்னு சொல்லிடலாம், ஃபேக்டர்னு சொல்லிடலாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போது டிகிரி கண்டுபிடிக்கணும். டிகிரி ஆஃப் தி factors, degree of the product of the factors, degree of the product of factors. அப்போ அதோட வேல்யூ இதுதான் டிகிரி ஆஃப் தி, இதுதான் ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேக்டர்ஸ். இப்போ இதோட பவர் 2 இதோட பவர் 1. அப்போ 2 + 1 என்னென்ன ஆயிரும் 3. அடுத்து டிகிரி ஆஃப் தி ப்ராடக்ட் ஆஃப் லீடிங்
diagonal elements, leading diagonal elements. ஸோ அப்போ ப்ராடக்ட் ஆஃப் த லீடிங் டயகனல் எலமெண்ட்ஸ்னால் இதுதான் நமக்கு டிட்டர்மினண்ட்டு. ஸோ இப்போ இதோட டயகனல்னு பார்த்தீங்கன்னா இது. ஸோ இந்த மூணுலேயும் பார்த்தீங்கன்னா ஹோல் பவர் வந்து 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ அப்போ 1 + 1 + 1னா நமக்கு இதோட பவர் வந்து என்னென்ன ஆயிரும் 3. ஸோ இப்போ எம் அப்படிங்கிறது இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸுங்கிறப்போ சார் எதிலிருந்து எதை மைனஸ் பண்ணுறதுங்கிற டவுட் வரும். எப்போவுமே ப்ராடக்ட் ஆஃப் த லீடிங் டயகனல் எலமெண்ட்ஸோட டிகிரியிலேருந்து தான் இதை மைனஸ் பண்ணோம். அப்போ 3 - 3 இங்கே பாருங்கள், இதுலேருந்து தான் இதை மைனஸ் பண்ணுறோம். அப்போ 3 - 3 = 0. ஸோ எம்மோட வேல்யூ 0 அப்படின்னா therefore the another factor is k அப்படிங்கிறது தான். ஸோ k தான் another factor. ஸோ இப்போ determinant of A that is x plus 1 3 5 2 into x plus 2 2x plus 2 5 2 3x plus 4 is equal to இப்போ நமக்கு கிடைச்சிருக்க ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி x - 1 whole square x plus 9 கிடைச்சிருக்கு. இப்போ அனதர் ஃபேக்டர் k. அப்போ k into x - 1 whole square into x plus 9. ஸோ நான் வந்து கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா எக்ஸுக்கு ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ அதை நம்மளாக சப்ஸ்டியூட் பண்ணுற வேல்யூ தான். நாம் சப்ஸ்டியூட் பண்ணுற வேல்யூ ரைட் சைடில் இருக்க இந்த டேர்ம் என்ன ஆகக்கூடாது, 0 ஆகக்கூடாது. ஏன்னா ரைட் சைடில் இருக்க டேர்ம் 0 ஆச்சுன்னா கேவோட வேல்யூ என்ன ஆகிடும், 0 ஆகிடும். ஸோ அப்போ அந்த வேல்யூ 0 ஆகாத மாதிரியான ஒரு வேல்யூஸ் தான் நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ x = 0 இதையே கூட கொடுத்து பாருங்கள். ஸோ x = 0 கொடுக்கறதுனால இந்த ரெண்டு வேல்யூவும் முக்கியமாக ரைட் சைடில் இருக்க வேல்யூ 0 ஆகக்கூடாது. அப்போ 1 3 5 2 2 5 2 3 4 is equal to k into -1 whole square into 9 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இப்போ இதுக்கு நீங்கள் எக்ஸ்பேன்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 into ஸோ இது ரெண்டையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னா 8 - 15 -3 into இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 8 - 10 + 5 into 6 - 4 is equal to 9k. இப்போ -7 இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா -2 -2 -3னா மல்டிப்ளை பண்ணால் +6 6 - 4 வந்து 2 5 2 சார் எவ்வளவு 10 is equal to 9k. So 16 - 7 is equal to 9. 9 is equal to 9k, which implies k equal to 9/9. k is equal to 1. So இப்போ நாம் எடுத்துக்கிட்ட இந்த ஈக்குவேஷனை ஈக்குவேஷன் நம்பர் 1 இந்த டேர்மை ஈக்குவேஷன் நம்பர் 1னு வச்சுக்கிட்டு சப்ஸ்டியூட் k equal to 1 in equation 1. இப்போ என்ன கிடைச்சிரும் உங்களுக்கு ஆன்சர், டிட்டர்மினன்ட் ஆஃப் x plus 1 2 2 3 x plus 2 3 5 5 x plus 4 is equal to k ஓட வேல்யூ 1னா ரிமைனிங் என்ன இருக்கும், x - 1 whole square into x plus 9. ஸோ இந்த சம்மு ப்ராப்பராக இப்படி தான் போடணும். நீங்கள் இந்த இடத்துல சம்மந்தமே இல்லாமல் 0 போகிறதுக்கு உண்டான ரீசனை இங்கே எழுதணும். 0 போகிறதுக்கு உண்டான ரீசனை இங்கே மென்ஷன் பண்ணணும். இந்த இடத்துலையும் அதே மாதிரி இது 0 ஆகுதுன்னா எப்போ 0 ஆகுது, C1 + C2 + C3 இந்த டேர்ம் ஆட் பண்ணுறதுனால இது 0 ஆகுது அப்படிங்கிறத எழுதணும். அதே மாதிரி இந்த டிகிரி ஆஃப் தி ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் எழுதணும். நிறைய பேர் நிறைய விஷயத்தை எழுதுறதே இல்லை. ஸோ சம்மை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணால் தான் நமக்கு மார்க் கிடைக்கும். எந்த இடத்துலையும் உங்களுக்கு டவுட் வரக்கூடாது, அதை தெளிவாக பார்த்துக்குங்க.